தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாகரிகம் என்றாலே அது எகிப்திய நாகரிகம், சுமேரிய நாகரிகம், நாகரிகத்தின் தொட்டில் கிரேக்கம் எவைதான் பழமை வாய்ந்தது என்று நமக்கு ஒரு வரலாறு இங்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதே வரலாறுகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிய ஒரு நாகரிகம் எது என்றால் அது நம்முடைய தமிழுடைய நாகரிகம். கிரகம் ஹான்காக் என்ற ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர் கூறுகின்றார், ஏறக்குறைய 11,500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆகச்சிறந்த ஒரு நாகரிகம் பூம்புகார் கடலிலே உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறுகின்றார். கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் கூறுகின்றார், இந்த உலகத்தின் முதல் மொழி, மூத்த மொழி தமிழ் என்று கூறுகின்றார். ஆனால் அப்படிப்பட்ட இந்த தமிழ் சமூகம், அப்படிப்பட்ட தொன்மையும் வரலாறும் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றையும் கொடையாக கொடுத்த ஓர் இனம் எந்த நிலையில் இருக்கிறது? கள்ளச்சாராய மருந்தி இறந்து இந்த உலகம் புகழ் பெறுகின்ற நிலையிலே இருக்கின்றது. இந்த உலகத்திலே புகழ் பெற்று தமிழர்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறது. உறவுகளை சிந்தியுங்கள். அதிமுக ஆட்சியிலே கனிமொழி அவர்கள் கூறினார்கள், இளம் விதவைகள் இருக்கக்கூடிய நாடு இந்த தமிழ்நாடாக இருக்கிறது. இதற்கு காரணம் இங்கு மது ஆலைகள் இருப்பதினால், மது விற்பனை இருப்பதினால் என்று கூறினார்கள். இன்றைக்கு அவர்கள் எங்கே சென்றார்கள்? ஊத்தி கொடுத்த உத்தமி என்று ஒருவர் பாடினார். அந்த உத்தமர் எங்கு போனார் என்று காணவில்லை. அதே போல மதுவுக்கு எதிராக தந்தையும் மகளுமாக போராட்டம் நடத்துவார்கள் நந்தினி என்ற வழக்கறிஞர் என்று நினைக்கின்ற அவர் எங்கே காணவில்லை என்று தெரியவில்லை. இந்த திராவிட சிந்தனையாளர்கள்லாம் எங்கே போனார்கள்? இந்த திராவிடத்திற்கு எப்பொழுது பார்த்தாலும் பரிந்துரை செய்து கொண்டு வருகின்ற மற்ற உறவுகள் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. இந்த ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கூறுகின்றார், இங்கு மருத்துவர்கள் அதிகமாக இருப்பதற்கு காரணம், அதே போல நீதிபதிகள் உருவாவதற்கான காரணம், எல்லாவற்றுக்கும் காரணம் திமுக தான், திராவிட சிந்தனை தான் என்று கூறுகின்றார். இப்பொழுது நாய்கள் எல்லாம் பட்டம் வாங்குகிறது, BA படிக்கிறது என்றெல்லாம் அவர் யாரை நாய் என்று கூறினார் என்று தெரியவில்லை. அதே போல துரைமுருகன் அவர்கள் கூறுகின்றார், குழந்தைகளுக்கு காலையிலும் நண்பகலிலும் கொடுக்கப்படுகின்ற உணவு இலவசம் என்று கூறுவதற்கு அவர் கூறுகின்றார். புரோடியூசா ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்துகின்றார். பிள்ளைகளை பெற்று கொடுத்து விடுகிறார்களாம், அவர்கள் தான் உணவிடுகிறார்களாம். தமிழர்கள் பிள்ளையை பெற்று கொடுக்கறது மட்டும்தான் வேலை, சோறு போறது அவங்க வேலை அப்படின்னு சொல்றாரு. அவருடைய மகன் என்ன சொல்றாரு, 1000 ரூபாய் கொடுக்குறோம், அதனாலதான் பெண்கள் எல்லாம் இங்கு பளிச்சென்று பலகலவென்று இருக்கின்றார்கள். இன்னொரு அமைச்சர் கூறுகின்றார், இலவச பேருந்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஓசி என்று பெண்களை பார்த்து பேசுகின்றார்கள். இப்படி எல்லா நிலைகளிலுமே இந்த தமிழ் சமூகத்தையும் தமிழ் மக்களையும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றவர்களை தான் மீண்டும் மீண்டும் இந்த சமூகம் ஆட்சியிலே அமர்த்தி கொண்டிருக்கிறது. எங்கே நாம் தவறுகின்றோம்? சிந்திக்கவே மாட்டோமா? நம்முடைய மாணவர்களுக்கு பிரச்சனை என்றால் வருகின்றார்களா? நமது தமிழ் சமூகத்திற்கு கல்விக் கொள்கை பிரச்சனை வருகின்றார்களா? நதிநீர் பிரச்சனை வருகின்றார்களா? பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் வருவதில்லை, முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் வருவதில்லை, காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் வருவதில்லை. கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து விட்டு மீட்போம் மீட்போம் என்று பல முறை ஆட்சியிலே அமர்ந்து விட்டார்கள், இதுவரை மீட்கவில்லை. அதே போல நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நீட் தேர்வை கொண்டு வந்தவர்களே இவர்கள் தான். ஆட்சிக்கு வந்தவுடன் அதை ரத்து செய்வோம் என்றார்கள், நீக்குவோம் என்றார்கள். இதுவரை நடந்ததா என்று தெரியவில்லை. இப்படி இன்னும் எத்தனை 100 முறை நாம் ஏமாந்தாலும் ஏமாற்றப்பட்டாலும் விழிப்புணர்வு நமக்கு வராதா? புரியவில்லை உறவுகளே. நாம் ஏன் இப்படி மழுங்கி கிடக்கின்றோம்? மழுங்கடிக்கப்பட்ட சமூகத்தை ஏறக்குறைய 14 ஆண்டுகளாக ஒருவர் தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். நமது வரலாறு என்ன, நமது வாழ்க்கை என்ன, நமது தேவை என்ன, நாம் எங்கே தவறிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றியெல்லாம் மீண்டும் 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 கூறிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது நமக்கு விழிப்புணர்வு வரவே வராதா? இங்கு தமிழ் முழுவதுமாக அழித்தொழிக்கப்பட்டு விட்டது. எங்கும் தமிழ் கிடையாது, எங்குமே தமிழ் கிடையாது. ஒரு பெயர் பலைகள் கூட நமக்கு தமிழ் கிடையாது. நாம் உச்சரிக்கின்ற அந்த சொற்களில் தமிழ் கிடையாது. நாம் வாசிக்கின்ற பொழுது, நம் பிள்ளைகள் படிக்கின்ற இடத்தில் எங்குமே தமிழ் கிடையாது. அந்த தமிழுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமே கிடையாது. அந்த அளவிற்கு மோசமான நிலையில் நமது தமிழை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் மொழியை இழந்தோம் என்றால் நம் மண்ணை இழந்து விடுவோம், நம் வரலாற்றை இழந்து விடுவோம். நாம் அகதிகளாக ஏற்கனவே உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை ஏன் நமக்கு மறந்து போனது தெரியவில்லையே உறவுகளே. சிந்தியுங்கள், மீண்டும் மீண்டும் சிந்தியுங்கள்.
இங்கு கள்ளச்சாராயம் விற்றாலும் கேட்பதற்கு நாதி இல்லை. அரசே சாராய ஆலைகளை நடத்தி மதுக்கடைகளை வைத்து நடத்தினாலும் கேட்பதற்கு நாதி இல்லை. எதுவும் கிடையாது. இங்கு என்ன வேண்டுமானால் நடக்கலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏனென்றால் இந்த தமிழ் சமூகம் ஏமாறுந்த சமூகம். நாம் ஏமாந்து கொண்டே இருப்போம். 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் நாம் கையேந்த தயாராக இருக்கின்றோம். ஆம், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் காசு வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்துகின்ற மக்கள் இருப்பதினால்தானே இந்த அவல நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டது. 10 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டால் போன உயிர் திரும்பி விடுமா? உலகம் முழுவதும் சென்று சேர்ந்து விட்டோம். எப்படி தெரியுமா? கள்ளச்சாராயம் அருந்தி தமிழ்நாட்டிலே மக்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தின் முதல் மொழி, மூத்த மொழி, இந்த உலகத்திற்கு எல்லாவற்றையும் கொடையாக அள்ளி கொடுத்த ஓர் இனம் இப்படித்தான் இன்றைய உலகத்தில் வந்து சென்று சேர்ந்திருக்கிறது. இனியும் நாம் சிந்திக்கவில்லை என்றால், இனியும் நாம் மாறவில்லை என்றால், மாற்றங்களை நோக்கி பயணப்படவில்லை என்றால், அந்த பயணப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக நிற்கவில்லை என்றால், நமது இனம் இன்னும் எவ்வளவு அவலத்தை நம் கண்முன்னே சந்திக்கும் என்பதை சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் உறவுகளே, பல பேர் இன்றைக்கும் நாங்கள் திராவிடர்கள் என்றும், நாங்கள் வந்து அந்த கட்சி என்றும் இந்த கட்சி என்றும் பெருமையாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர்கள் என்ற உணர்வு என்றைக்கு நமக்கு வரப்போகிறது? எல்லா இனமும் வாழ்வது போல, எல்லா இனமும் அவர்களை அவர்கள் ஆள்வது போல ஏன் நாம் வாழக்கூடாது, நம்மை நாமே ஆளக்கூடாது என்ற சிந்தனை நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நம் இனம் மீண்டு வரும். உறவுகளே, சிந்தியுங்கள். நாம் தமிழராக ஒன்று சேருங்கள். நன்றி.